இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எப்படி சர்வரில் வந்து நார்மல் ஒரு குரூப் கம்ப்யூட்டர் வந்து டொமைன் கம்ப்யூட்டராக மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு சர்வருடைய அட்ரஸ் இதோடைய இது பார்த்துக்கலாம். sk.info.in இருக்குது. இதுதான் டொமைனோடைய நேமு. டொமைன் நேம் நார்மலாக வந்து cmd கமாண்டில் போய்ட்டு இதோடைய அட்ரஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். wifi config அப்படின்னு போட்டிங்கன்னா wifi configனா இதில் வந்து இதோடைய அட்ரஸ் 1.100 192.168.1.100 இருக்குது. டிஃபால்ட் கேட்வே வந்து 192.168.1.1 இருக்குது. இது வந்து ஜஸ்ட் லாஜிக்கல் அட்ரஸ் தான் இது. ஸோ இதே போல் கிளைண்ட்டோடைய அட்ரஸும் நம்ம பண்ணியிருக்கோம். கிளைண்ட்டோடைய அட்ரஸில் cmd wifi config அப்புறம் ரைட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 192.168.1.101 கொடுத்துருக்கோம். 255 கேட்வே இருக்குது. ஸோ இதில் வந்து IP config/all அப்படின்னு சொன்னிங்கன்னா டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம DNS சர்வரும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதை ஆட் பண்ணால் தான் இந்த சர்வரில் நம்ம இன்க்ளூட் பண்ண முடியும். 192.168.1.100 இது வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் வந்து நம்ம கிளைண்ட் கம்ப்யூட்டரில் இருக்கேன். நான் ஸ்டார்ட் ரனில் போய் இது கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயே போயிட்டு பிங்க் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா ஐபி அட்ரஸ் இது வந்து சர்வர் கனெக்ட் ஆகுதா இல்லையான்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். லாஜிக்கல் கனெக்டிவிட்டி இருந்தால் தான் நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ டிவைஸ் மேனேஜர் இந்த இதில் போய்ட்டு சேஞ்ச் செட்டிங்ஸ் போகிறோம். ஆல்ரெடி நான் சுரேஷ்னு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அவருக்கு வந்து சம் டெலிகேஷன் கொடுத்துருக்கேன். அதாவது டெலிகேஷன் வந்து கொடுத்துருக்கேன். எப்படின்னா ஸோ இதில் போய்ட்டு யூசர்ஸ் இதில் SK இன்ஃபோவில் டெலிகேட்னு கொடுத்து இதில் வந்து சுரேஷ் ஆட் யூசர் யாருன்னா சுரேஷ்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஆட் பண்ணி செக் நேம்ஸ் போய்ட்டு ஓகே கொடுத்தாச்சு. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து க்ரியேட் கஸ்டம் டாஸ்க் டு டெலிகேட். இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ஜெக்ட்ஸ் நெக்ஸ்ட்டு போய்ட்டு இதில் வந்து ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன் அவருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். ஸோ இதில் முடிஞ்சிச்சு. இவருக்கு டெலிகேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த யூஸரை வச்சு சுரேஷ்ன்ற யூஸரை வச்சு ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்றது வந்து நிறைய ப்ரிவிலேஜஸ்லாம் இருக்குது. அதனால் அந்த யூஸரை வந்து ஒரு L2 லெவலில் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து சேஞ்ச் இதில் போய்ட்டு sk.info.in சரி கொடுத்தா லாகினோட பேஜ் க்ரியேட் ஆகும். இந்த லாகின் பேஜில் சுரேஷ். ஸோ இதோடைய பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து கம்ப்யூட்டர் வந்து வெல்கம் டு த sk.info.in டொமைன் அப்படின்னு சொல்லி வருது. ஓகே ரீஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் வந்து டொமைன் கம்ப்யூட்டரில் நம்ம லாகின் பண்ண முடியும். ஸோ இதில் போய்ட்டு கம்ப்யூட்டர்ஸில் போய் பாருங்கள். சர்வருடைய கம்ப்யூட்டரில் இந்த கம்ப்யூட்டர் வந்து ஆட் ஆகிருக்கும். பாருங்கள் இந்த கம்ப்யூட்டர் வந்து ஆட் ஆகிருக்கும். இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் போனீங்கன்னா ஸோ இதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இது வந்து மெம்பர் வந்து டொமைன் கம்ப்யூட்டர். ஸோ இது போல் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இது ஆட் ஆகிருக்கும். DNS சர்வர்லேயும் நம்ம போய் செக் பண்ணலாம். DNSயில் வந்து நமக்கு DNS மேனேஜர் போனீங்கன்னா DNS மேனேஜர் sk.info.in நம்ம வந்து என்னென்ன இருக்குது சர்வர் கம்ப்யூட்டர் வெப் சர்வர் இருக்குது. அதாவது 192.168.1.100 இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கம்ப்யூட்டரும் ஆட் ஆகணும். இன்னும் இது லாகின் ஆகலை. லாகின் ஆன பிறகு இன்னொரு வாட்டி செக் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து குமார் வந்து லாகின் ஆகிருக்காரு. சுரேஷ்க்கு பதிலாக வேறு ஒரு யூசர் குமார்னு ஆட் பண்ணியிருக்கேன். லாகின் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா முன்னாடி லாகின் பண்ணாத வரையும் வரல. இந்த ஹோஸ்ட் ரெக்கார்ட் க்ரியேட் ஆகலை. இப்போ லாகின் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக 1.101ன்றது ஆட் ஆகிருக்கு. இது வந்து ஹோஸ்டிஏ ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நேம் டு ஐபி அட்ரஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக டிஎன்எஸோடைய மெயினான ஒர்க்கு வந்து அதுதான். நம்ம www.google.in கொடுத்தா பேக்கில் உள்ள ஐபி அட்ரஸ் பார்த்திங்கன்னா 8.8.8.8ன்னு இருக்கும். ஸோ அதுதான் ஐபி அட்ரஸ்ஸு. அதை பேஸ் பண்ணி தான் அது பிங் பண்ணி அந்த சர்வரை தேடும். ஸோ இந்த கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து sk.info.domain வந்து ஆட் ஆகிருக்கு. இதோடைய யூசர் டெஸ்க்டாப் இதோடைய நேமு .sk.info.in. சரிங்களா? இது வந்து சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நேம் சர்வர் லுக்கப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அட்ரஸ் வந்து வருது. டெஸ்க்டாப்போடைய நேமு .sk.info.in கொடுத்தீங்கன்னா அதோடைய ஐபி அட்ரஸ் வருது. ஸோ இப்படி தான் நேம் சர்வர் நேம் வந்து நேம் ரெசல்யூஷன் ப்ரோட்டோக்கால் இது வந்து ஒர்க் ஆகுது.
இதை நம்ம வந்து ப்ரைவேட்டில் பார்க்குறோம். இது வந்து நம்ம பப்ளிக் இதில் வந்து டிஎன்எஸ், கூகுள் டிஎன்எஸ் எல்லாமே இப்படி தான் ப்ராசஸ் ஆகுது. சரிங்களா? தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.